வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிலேயும் நம்முடைய கை கால்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன மாதிரியான பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதேபோல் கை கால்கள் வலிமைப்படுத்திக் கொள்வதற்கான கூடுதலான உணவுகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்ப்போம். தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கால்கள் நமக்கு வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கைகளும் கால்களும் அந்த 60 வயதிலுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உடற்பயிற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கைகளுக்கும் கால்களுக்கும் வழங்கக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உடல் ஏதாவது பணிகள் விளையாட்டுகளில் ஈடுபடும் போது கை கால்கள் நமக்கு வலிமையாக இருக்கும். நாம் உணவுகளில் கூடுதல் கவனம் செலுத்தணும் இல்லையா? அந்த உணவுகள் அந்த பழங்களை பற்றி நாம் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸுங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, சிட்ரிக் அமிலம் நிறைந்தக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே உங்களுடைய கை கால்களை 60 வயதிலுமே வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ்கள் எல்லாம் தராமல் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவதில் சிட்ரிக் அமிலம் சிறந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் இது இரத்த கட்டுகளை நமக்கு அவிழ்த்து சீரான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடலெங்கும் இரத்த ஓட்டத்தை பாய்ச்சும். இதனால் கால்களுக்கும் போதுமான இரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். இதனால் கால்கள் மரத்து விடுவது, கை கால்கள் வலி ஏற்படுவது, பிடிப்பு ஏற்படுவது, தசைப்பிடிப்பு ஏற்படுவது என எதுவுமே இருக்காது. ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், எலுமிச்சை பழம் போன்ற பழங்களில் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலங்கள் இருக்குங்க. ஸோ இந்த சிட்ரிக் அமிலம் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்னா அந்த 50-60 வயதிலுமே உங்களுடைய கை கால்களை பலமுடன் வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். கிரீக் யோகர்ட் 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை வலிமையாக வைத்துக்கொள்ளலாம். கிரீக் யோகர்ட் அப்படின்றது அத்தியாவசியமான அமினோ அமிலங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை புரதம், புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய உணவுங்க. இது வழக்கமான யோகர்ட்டை காட்டிலும் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய உணவு தான். ஏன் கார்போஹைட்ரேட் சர்க்கரை குறைவாக இருக்கக்கூடிய கிரீக் யோகர்ட்ஸ் எடுத்துக்கணும்னா 50-60 வயதுக்கு அப்புறம் நாம் இந்த கார்போஹைட்ரேட் சர்க்கரை இருக்கக்கூடிய கிரீக் யோகர்ட்டை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்படுத்தலாம். அதாவது சுகர் ப்ராப்ளம் கூட நமக்கு ஏற்படலாம். ஸோ நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். இதனால் நீங்கள் கிரீக் யோகர்ட்டை வாங்கும்போது அதனுடைய ஃப்ளேவர் வெரைட்டி எல்லாம் செக் பண்ணணும். பெரும்பாலும் அதில் அதிக சர்க்கரை இருக்கும். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு குறைந்த சர்க்கரை இருக்கக்கூடிய, குறைந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய கிரீக் யோகர்ட்டை சாப்பிட்டீங்கன்னா 50-60 வயதிலுமே உங்களுடைய அந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் கை கால்களை வலிமையாக வைத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். பாதாம் பருப்புகள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய கைகள் கால்கள் வலிமையாக வைத்துக்கொள்ள முடியும். காரணம் பாதாம் பருப்புகளில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த புரத சத்து, பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. இது கை கால்களை நமக்கு வலிமையாக்கும். இது பார்த்தீங்கன்னா மற்ற புரதங்களோடு இணைந்து மசில் ரெக்கவரி ஆகிறதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. குறிப்பாக பாதாம் பருப்பு உடல்களையுமே நமக்கு பலப்படுத்துங்க. இதுக்கு நாம் பாதாம் பருப்பை ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் அந்த பாதாம் பருப்புடைய தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாதாம் பருப்புடைய தோலில் என்சைம் தடுப்பான இருக்குங்க. அதனால் நாம் அதை தோல் நீக்கிட்டு எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் நமக்கு விரைவில் கிடைக்கும். கை கால்களை 60 வயதிலுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கோழி நஞ்சுக்கறி 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய கை கால்களை வலிமையாக வைத்துக்கொள்ள முடியும். கோழியினுடைய நஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன், புரதம் மற்றும் அந்த குறைந்த கலோரிகள் கொண்டது. இது பாடி பில்டருக்கு பல நன்மைகளை வழங்கும். மேலும் இது கால்கள் வலிமையாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அத்துடன் உடலமைப்பு லீனாக பராமரிப்பதற்கு கோழி நஞ்சு கறி நமக்கு குறிப்பாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம்னா செரிமான மண்டலத்தை எல்லாம் பாதிக்காமல் நமக்கு வேண்டிய புரதச்சத்து நான்வெஜ் ஃபுட்ஸில் கிடைக்கும். அதில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கோழி நஞ்சுக்கறி எடுத்துக்கொள்ளும் போது கை கால்கள் வலிமை பெறும், உடலும் வலிமை பெறும். டோஃபு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவருடைய கை கால்கள் வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். இது சோயா சார்ந்த ஒரு புரதம். மேலும் இது ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவாகும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி மற்றும் கோழிக்கு பதிலாக ஒரு வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய டோஃபு அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக டோஃபு உங்களுடைய கை கால்களை வலிமையாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குயினோவா இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிலுமே உங்களுடைய கை கால்கள் வலிமையாக இருக்கும். குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரோட்டீன்ங்க. இது பார்த்தீங்கன்னா மேலை நாட்களில் அதிக புழக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுதானியம். ஆனால் இது நம்ம ஊரில் பாப்புலர் தான், இந்தியாவிலுமே பாப்புலர் தான். ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் நமக்கு கிடைக்கும். இது கை கால்களை வலிமையாக்குறதுக்கு தேவையான மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் எனர்ஜி நமக்கு வழங்குங்க. அதனால் குயினோவா கண்டிப்பாக நம்ம மறக்காமல் எடுத்துக்கொள்ளணும்.
அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 வயதிலும் நம்முடைய கை கால்கள் உடல்கள் அனைத்தையும் வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். பீன்ஸ் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிலுமே கை கால்கள் வலிமையாக இருக்கும். தாவர அடிப்படையிலான புரதம் இந்த பீன்ஸ்ல இருக்குங்க. பீன்ஸ்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து மற்றும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த இயக்கத்தையுமே சிறப்பாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மேலும் பீன்ஸை நம்ம முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த தசை வளர்ச்சிக்கு அவசியமான அதிக அளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களும் நம்முடைய உடலுக்கு வழங்குங்க. ஸோ பீன்ஸ் வகையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கை கால்களை 60 வயதிலும் நாம வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய கை கால்களை வலிமையாக வைத்துக் கொள்ள முடியும். இரத்த நலங்கள் இருக்கக்கூடிய இரத்தக்கட்டுகள் மற்றும் சீரான ரத்தத்தை பராமரிப்பதற்கு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மிகவும் அவசியங்க. இதனால நம்முடைய ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும். இப்போ வஞ்சர மீன், காணாங்கழுத்தி மீன், சூறை மீன், நன்னீர் மீன் போன்ற மீன்கள் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்புகள் காணப்படுது. அதனால உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கை கால்கள் வலிமையாக வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா இது அவங்களுடைய உடல் முழுவதுமாகவே ரத்த ஓட்டத்தை பாய்ச்சும். பிபி ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாமல் நம்முடைய கை கால்கள், நரம்புகள், கைகள் மறுத்து போகாமல் பாதுகாக்கும். அதனாலவே நம்ம வலிமையாக நம்முடைய கால்களையும் கைகளையும் வைத்துக் கொள்ள முடியும். விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய கைகள், கால்கள் வலிமை பெற வைத்துக் கொள்ள முடியும். நமது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க நட்ஸ் வகைகள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதில் மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கனின் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் எல்லாம் ஏராளமான அளவு இருக்குங்க. ஆர்கனின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளம் விரிவடைய செஞ்சு ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ண வைக்குதுங்க. இப்போ வால்நட்டு, ஹேஷல் நட்டு, முந்திரி பருப்பு மற்றும் பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகைகள் ஆர்கனின் உட்பட்ட பல ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குதுங்க. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம தொடர்ந்து சுழற்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிகமாக எல்லாம் தேவையில்லை. தினமும் ஒரு கைப்பிடி அளவு ஆளி விதைகள், பூசணி விதைகள் எடுத்துக்கிறது, வால்நட்ஸ், அக்ரூட் பருப்பு இந்த மாதிரி நிறைய நீங்க எடுத்துக்கிறது, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுடைய அந்த உடல் நலத்தை மேம்படுத்துவதற்கு தாண்டி கை கால்கள் 60 வயதிலுமே உங்களுக்கு வலிமைப்படுத்தும். வெங்காயம் மற்றும் பூண்டு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுக்கு பிபி ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் கை கால்களுக்கு ரத்த ஓட்டம் போறதுனால அவங்களுடைய அந்த கை கால்கள் 60 வயதிலுமே வலிமையாக இருக்கும். நமது ரத்த அழுத்தம் மற்றும் இதயம் ஆரோக்கியமானது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்முடைய நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படாமல் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உடல் எங்கும் பாயும் போது இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவு பாயும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் ஏற்படாது. அதனால தான் பிபி ப்ராப்ளத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதயமும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். இப்போ இது ரெண்டுமே பராமரிக்கிறதுக்கு பூண்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பூண்டில் இருக்கக்கூடிய சல்ஃபர் நமது ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்து சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு கொடுக்குதுங்க. மேலும் வெங்காயத்தில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பிளேனாய்டுகள் நேரடியாக நம்முடைய ரத்த ஓட்டத்திற்கு உதவிகரமாக இருக்குங்க. இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது 50-60 வயதிலுமே உங்களுடைய கை கால்களை மறுத்து போவது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. ரத்த ஓட்டம் தடைபடும் போது நமக்கு கை கால்களில் வலி ஏற்படும், தசைப்பிடிப்பு ஏற்படும், மறுத்து போதல் பிரச்சனைகள் ஏற்படும், நிறைய செரிமான கோளாறுகள், கை கால்கள் எல்லாம் குளிர்ந்து போதல் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாம கியூர் பண்ணிக்கிறதுக்கு இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா போதுமான அளவுக்கு நாம சுறுசுறுப்பு அடைஞ்சிடலாம். நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்க இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டு 50-60 வயதிலுமே உங்களுடைய கை கால்களை, உடல்களை வலிமையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு பழம் எல்லாம் எடுத்துக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து ஆரோக்கியமான பதிவுகளை நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து உங்களுடைய உடல்களை ஆரோக்கியமாக வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள், நலமுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.